வஸல்லம் கண்ணியமானவர், உயர்வானவர். அவன் உயர்வுக்கு ஒரு பொங்கலும் இல்லை. ஆகப்பெரிய மன்னிப்பாளர். அந்த மன்னிப்புக்கு அளவும் இல்லை. எவ்வளவு பெரிய பாவியை மன்னிக்கிறதுக்கு ரமலானை தந்திருக்காங்க. ஆனால் ஆகப்பெரிய மன்னிப்பாளர். நபிமார்களை அனைவரும் கொள்ள வந்த காலத்துக்கு இதாயத்தை கொண்டு மன்னிச்சிறந்தவர். ஆகப்பெரிய மன்னிப்பாளர். அந்த மன்னிப்போட அந்த இறக்கம் விசாலமானவர். வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை. ஆகப்பெரிய இறக்கம். அவருடைய 100 இறக்கத்துல ஒரு இறக்கத்தை தான் உலகத்துல தான் பகவத்கீதையார் புகாரி ஷரீஃப்ல ரிவாயத். நம்முடைய 100 இறக்கத்துல ஒரே ஒரு இறக்கம். அந்த இறக்கத்தில் ஒரு துண்டு தான் பறவைகள் குஞ்சுகளோட இறக்கக்காரி, மிருகங்கள் குட்டிகளோட இறக்கக்காரி, உமா பாப்பா பிள்ளைகளோட இறக்கக்காரி. எவ்வளவு இறக்கம்! துணை பெற்றோர்கள் ஒட்டி சென்றிருக்கிறது. திருமணம் முடிச்சு கொடுத்து பேர பிள்ளை கண்டு முடிஞ்சும் கூட புள்ளட மாசமா தெரிஞ்சுக்கிறார். சின்ன துண்டு சாப்பாட்டை புள்ளவர் படிக்க வச்சு இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா எங்களை படைச்சதை பற்றி ஹதீஸை குதுஸ்ல பேசக்கூடிய ஒரு இடத்துல பேசுறார். இடையில வஅல்கைது மஹப்பதக அலா கல்பி அபவைக், உம்மா பாப்பாட உள்ளத்துல உன்னை பற்றிய பாசத்தை அன்பை நான் தான் போட்டு வச்சிருக்கேன். எப்படியான எனக்கு தெரியுமா? நான் இறப்பு தாரி அத்தா தரப்பு வலா தஷ்பானி அத்தா வலா இஷ்பானி அத்தா தஷ்பானி. நீ தூங்கும் வரைக்கும் அவங்க தூங்க மாட்டாங்க. நீ வயிறு நிரம்பும் வரைக்கும் அவங்க வயிறு நிரம்ப மாட்டாங்க. இப்படியா இல்லையா? நான் எவ்வளவு கஷ்டப்பட தயார், ஆனா என் பிள்ளைகள் கஷ்டப்படுறா. இதான எனக்கு சாராம்சம். இதுக்குதான் உழைக்கணும். வேறாமலே ரப்பு சொல்ல இந்த அன்பை நான் தான் ஒரு மனுஷன் போட்டிருக்கேன். இதற்கு 100 இறக்கத்துல ஒரு இறக்கத்துல ஒரு வெளிப்பாடு. அந்த ரப்புடைய ஆகப்பெரிய அந்த ஒரு இறக்கத்திலே மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு தான் அவன் பார்வையில் மிக பரிசுத்தமான ஒரு உழைப்புக்கு அம்மா எங்களை குறைக்கிறான். மூப்பு வரைக்கும் வந்தால் விளக்கத்தை நசிவாக்கலாம். ஊழியத்தை தரணுங்கிறது தான் ஒரு விஷயம். ஊழியத்தை வேறே உழைப்பு செஞ்சுக்கிறே கண்டிப்பாக நடைமுறை கொடுத்ததுனால ஒரு வருஷத்துக்கு ஆசிரியரை பாக்கி பட்டம் கிடைக்கிறதை விட, பணம் கிடைக்கிறதை விட, ஆட்சி கிடைக்கிறதை விட, அதிகாரம் கிடைக்கிறதை விட, சொத்து செல்வம் கிடைக்கிறதை விட, மாடி வீட்டுல வசிக்கிறதை விட, ஏசி வாகனத்தில் போறதை விட, ஏராளமான காணிகளுக்கு சொந்தம் சொன்னார்றதை விட அந்த ஒரு மனுஷனுக்கு ஆகக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? படைச்ச லோகத்தை விலகி வாங்க சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இதுக்குதான் உழைப்பு செய்யறது. ரொம்ப விலகி வர பாக்கியம், ஈமான பாடி மாயப்படக்கூடிய பாக்கியம், தீனோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள சந்தர்ப்பம். இதுதான் நம்ம உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற ஆகப்பெரிய இறக்கத்துடைய வெளிப்பாடு, ஆகப்பெரிய சொத்து. முஸ்லிம் அகமதுல அதற்கு மஸ்ரூக் ரலியல்லாஹு அன்ஹு பரிசீலனை சதமா சொன்னாங்க. இன்னல்லாஹ யுஅத்தி துன்யா லிமன் யுஹிப்பு வ லிமன் லா யுஹிப்பு. உலகத்துடைய சொத்து செல்வங்கள், ஆட்சிக்கார பட்ட படிப்புனா இதுக்கு முன்னால சொன்ன எல்லாத்தையும் வந்தா அவன் விரும்புகிறார்கள் விரும்பார்கள் எல்லாருக்கும் தான் கொடுப்பான். அந்நிய மக்களுக்கு தாராளமாக கொடுத்து தெரியாது. தூரப்போத்தில் நம்ம நாட்டுக்கு தான் பார்க்கலாம். பெரிய பெரிய ஆட்சி அதிகாரத்தில் அந்நிய மக்கள் பெரிய மாநிலம் ஏசுவா மாநிலம் துவத்தை கொடுத்துருக்கலாம். அல்லா விரும்புகிறார்கள் விரும்பார்கள் எல்லாருக்கும் துணியாவை கொடுப்பான். ஏன் தெரியுமா? ரப்புடைய பார்க்கையில உலகமும் பெறுவதில்லை. உலகத்துல எங்கிற உள்ளத்துல நாங்க எதெல்லாம் பெறுவதில்லை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட்டம் பெறுவது, பணம், ஆட்சி, அதிகாரம், இதுவும் நம்ம கிட்ட பெறுவதில்லை. எவ்வளவு பெறுவதில்லை தெரியுமா? திரும்பி சரிங்களா? சகது கூட சாடி சொல்லப்படக்கூடிய ஒரு சாகித விகாய்க்கு விஷயம் வருது. சொன்னாங்க லவ்கான துனியா தாழ்வில்லாமி ஜனாக படத்தை மாசா ஆகிரமிக்கா சர்வதமா. அவருடைய பார்வையில உலகம் ஒரு கொசுல இறக்கை அளவு, ஒரு கொசுல ஒரு சிறகு. இந்த அளவுக்காவது அல்லாட்ட உலகம் பெருமதியா இருக்கு சொன்னா கொசுக்கு யாருக்கு பிறந்தது இல்லையா? நம்ம ஊர்ல யாரும் கொசு வளர்க்குறோம், எல்லாரும் யாரும் கொசு வளர்க்குறாங்களா? இல்லையே.
புறா வளர்த்தாங்க, குருவி வளர்த்தாங்க, கோழி வளர்த்தாங்க. ஏன் உலகத்தில் பருவதிக்கு வளர்த்தாங்க? ஆனா நம்மளோட ஊர்ல இல்லை, நம்மளோட நாட்டிலே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். எங்கேயாவது கொசு வளர்க்கறதை யாரும் கேள்விப்பட்டிருக்கு? ஏன் யாரோட உள்ளத்திலே கொசுக்கு பொறுமதியே இல்லை. எந்த அளவுக்கு சொல்லணும், ஆழமான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினாங்க. நம்முடைய பார்வையில உலகம் கொசுக்கு கூட பேசல. கொசுட ஒரு சிறகு இவ்வளவுக்காக அல்லாட்ட உலகம் பெருமதியா இருக்கு என்று சொன்னா, மாசமா காப்பில மீனாஷா வந்தோமா, ஒரு விட தண்ணி அந்த அந்நியவர்களுக்கு குடிக்க கொடுக்க மாட்டாங்க. ஒரு விட தண்ணி அவன் குடிக்க கொடுக்காம இருக்க காரணமா உலகத்தை அனுபவிக்க கொடுத்துறீங்க. என்ன விளங்குது? சில என்னத்தை விளங்கப்படுத்தின நம்முடைய பார்வையில உலகம் கொசுல விளக்கிற ஒரு துண்டுக்கும் பெருமதி இல்லை. அதனாலதான் நீங்க எல்லாம் தொடர்ந்து கொடுக்குறீங்க. விளக்கட்டி பெருமதியா இருந்தா ஒரு விட தண்ணி அந்நியவர்களுக்கு கிடைக்காது. விளக்கிற ஒரு துண்டுக்கும் பெருமதி இல்லை. அதனால நான் அவர்களை எதிர்வாங்க. அப்புறம் அப்ப கிட்ட என்ன பெருமதி? அல்லாஹ் என்ன பெருமதி? அல்லாஹ் பெருமதி தீன் பெருமதி, ஈமான் பெருமதி, ஆசிரம் பெருமதி, அமல்கள் பெருமதி, ஒரு நன்மை பெருமதி. எல்லாம் அதனால வேறாளர்களே சொல்லலாம் சிலவங்க ஹதீஸ்ல நிறைய ஹதீஸ்ல பேசிட்டாங்க. ரொம்ப குர்ஆன்ல நிறைய ஆயத்துகள் நம்ம பேசுறாங்க. உலகம் பெருமதியா, ஆகிரம் பெருமதியா, துனியா எவ்வளவு கொஞ்சம், ஆகிரம் எவ்வளவு திருடம், நிறைய குர்ஆன்ல பேசுறாங்க. அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லுமா, சப்பிஹ் இஸ்ம சூராவுல கடைசில அல்லாஹ் குடிக்காம கடைசிக்கு சொன்னாங்க, வல்ஆகிரத்து கைரு வ அப்கா, வல்ஆகிரத்து கைரு வ அப்கா. சந்திக்க போற மரண வாழ்க்கை இதுதான் நிரந்தரமானது, இதுதான் சிறந்தது. அப்ப உலகம் நிரந்தரம் இல்லை, சிறந்தது இல்லை. அல்லாஹ் சொல்றான், ஆகிரத்துக்கு மௌத்துக்கு பின்னால வாழ்க்கை இதுதான் நிரந்தரமானதும் சிறந்தது. வடக்காரன் ஆகிரத்து நதியல் தேவா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மறுமனால் அதுதான் வாழ்க்கை. உலகத்தை வாழ்க்கையா அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயும் பேசல. நாங்களா உலக வாழ்க்கைக்கு பேர் வச்சுட்டு நடமாத அலைகிறோம். ஆனா ரப்புக்கிட்ட உலக வாழ்க்கையே இல்லை. பிரமாண்டமான முடிவில்லாத வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் அவ்வளவுதான். இதை விளக்குற பாக்கியம் கிடைக்கிறதா ஆகப்பெரிய தேசத்துடைய அடையாளம். இதை சில சஹாபாக்கள் விளக்கப்படுத்தினாங்க. இதில் 5வது வருஷம் ஹைபருடைய யுத்தம் நடந்துச்சு. மதீனாவை தாக்குறதுக்கு 10,000 காப்பிர்கள், ரஃபான் கோத்திரத்தை சேர்ந்த 6,000 பேர், மக்கத்து குறைஷியர்கள் 4,000 பேர், 10,000 பேர் கொண்ட பட மதீனாவை தாக்குறதுக்கு வாராங்கிற செய்தி எல்லாம் கிடைச்சிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் இருந்த 3000க்கு உட்பட்ட சஹாபாக்களோட மஷூரா செஞ்சு மதீனாவுக்கு வார மெயின் வழியிலூட அகல் தோண்டினாங்க, பங்கர் தோண்டினாங்க. இதான் மஷூரான முடிவு. ஹதரத் சல்மான் பாரசிய நாட்டு சேர்ந்த சஹாபி, அவங்க ஒரு மஷூரா கபூல் செஞ்சாங்க. அவங்க நாட்டின வடமை அவருக்கு போயிச்சாரு. யாரும் சொல்லலாம், எங்கட நாட்டின வடமண்டா எதிரிகள் எங்கட நாட்டை தாக்க வந்தா இப்படி ஒரு வடமண்டு நாங்க செய்வோம். எதிரிகள் தாக்க வராம எங்கட ஊரை வளைச்சு பங்கர் தோண்டுவோம், அகல் தோண்டுவோம். அந்த மஷூராவை கபூல் செஞ்சு 10 சஹாபாக்களை பிரிச்சுட்டாங்க. 40 உளம் தோண்டது சஹாபாக்கள் தோன்றாங்க. சுமந்தது முடிய வைத்திருவாங்க தோன்றதுக்கு. நீண்ட தக்காசாக பங்கெடுக்க வைத்திருவாங்க ஆசை ஆர்வத்தோட. அந்த கட்டல் சஹாபாக்கள கட்டல் எப்படி தெரியுமா? சாப்பிடறதுக்கு வழி இல்லை, பசியை தாங்கிக் கொண்டு நீண்ட தக்காசாக விளங்கின மக்கள் சஹாபாக்கள். பார்க்கிற நோக்கத்தை விளைவினாங்க, பார்க்கிற நோக்கத்தை விளைவினாங்க. ஸல்லல்லாஹு ஒன்னா பாராங்க சஹாபாக்கள் எல்லா நோக்கிலையும் கல்லறி என்ன தெரியாது, பசி தாங்க இல்லாம கல்ல கல்லி பேர தோன்றாங்க. சுபஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு சொன்ன கவலை சஹாபாக்கள் பார்த்து எல்லா சஹாபாக்களும் காலத்தை போக்குற மாதிரி சஹாபாக்களுக்கு ஒரு வார்த்தை பேசினாங்க. அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆখিরাহ. யா அல்லாஹ், வாழ்க்கைல மறுமைதான் வாழ்க்கை. அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றாங்க, இன்னதால் ஆখিরাত லா யக்மமா. வாழ்க்கைல மறுமைதான் வாழ்க்கை. சஹாபாக்கள் வச்சு பேசுறாங்க, யா அல்லாஹ், வாழ்க்கைல மறுமைதான் வாழ்க்கை. அதனால யா அல்லாஹ், பசியோட நீங்க காசாவை ஈடுபடுற சஹாபாக்களுக்கு சாப்பாட்டு வழியை செஞ்சு கொடுத்துறியாமா, ரிஸ்குல ஏற்பாட்டை செஞ்சது. இப்படி துவா செய்யுங்க. கேட்ட துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், வாழ்க்கைல மறுமைதான் வாழ்க்கை. அதனால பக்திரின் அன்சார் வல் முஹாஜிரா. யா
சஹாபாக்கள் பசிக்கு சாப்பிடறதுக்கு வடிந்த பௌத்தல கண்டு. ஆனா அப்படி சஹாபாக்கள் சார் படிச்சு கொடுத்த பாடம், பசி தாங்க இல்லாம கபருக்கு போகலாம், ஆனா தீன் இல்லாத யாரும் கபருக்கு தீர்வு மன்னிப்பு இல்லாம தீர்வு. இதுதான் சில பாடம் அமைச்சாங்க. அடிக்கடி சில சஹாபாக்களுக்கு இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லி விளங்கப்படுத்தினாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதரத் முஸ்தௌரித் இப்னு ஷத்தாத் சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி ஒரு ரிவாயத் வந்து ஆழமா எடுக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். ஒரு புதியான மக்கள் விஷயம் தெரியும். கொஞ்சம் இந்த உதாரணத்தை உள்ளதால் சுமந்து கொள்ளும் நல்ல நீயத்துகளை கேட்போம்னாங்க. இந்த ஏரியாவில் காப்புதாரி தகவலுக்கான காப்புதாரி சொல்லப்பட்டு இந்த காப்புதாரி இங்கே மட்டும் இல்லை, நம்மளோட ஜோன் நிறைய தமிழ்காக்க காப்புதாரி மட்டும்தான் வேற படுக்குது. நாங்கள் துணியாக பின்னால் அடையும் சாராம்சமாக இதுவரைக்கும் இந்த கவலை முடிவு கூட்டுக்குள்ள தாடிக்கு இருந்ததை எவ்வளவு தரவா உழைப்பு செய்யறது. ஹக்கான உழைப்பு யாருக்கும் மாற்றுக்கிறது நிறைய தியாகம் செஞ்சிருக்கு. ஆனால் குடும்பங்களுக்கு நம்ம தாடி போய் சேரத்தை 5 மணி இந்தியை எங்க இருக்கிறது தீன் எங்க இருக்கு, நாங்கள் எங்க இருக்கு வச்சுக்காங்க. சல்லாம ஒரு வார்த்தை பேசினாங்க. துணியாகமாக சொல்ற வார்த்தை தெரியுமா? முஸ்லிம் சரித்திர அதிகாரத்துல சதா சஹாபாக்களை வச்சுட்டு பேசின வார்த்தை, பேசுறதுக்கு முன்னால அந்த ஹதீஸ் ஆரம்பிச்சது வல்லாஹி, அல்லாஹ்வே சத்தியமா சொல்றது. சத்தியம் செஞ்சுட்டு ஸல்லல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சதா எனக்கு சத்தியம் செய்யணும். உண்மையாகவே நான் ஒரு சத்தியம் செஞ்சு ஒரு வார்த்தை சொல்றதா நியாயம் இல்லை. யாராவது வார்த்தையை கபூல் செய்யணும்னா சத்தியம் செய்யத்தான் வேணும். நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் யாரும் நம்ப மாட்டாங்க. சும்மா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்து வாழ்க்கையில ஒரு பொய் பேசியிருப்பாங்களா? எப்பயாவது ஒரு பொய் சொல்லியிருப்பாங்களா? உலகத்துல 1,24,000 நபிமார்கள் வந்திருக்காங்க. இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நபிப்பட்டத்தை கொடுக்கறதுக்கு பார்த்த முதலாவது தகவல். உலகத்துல எங்கே இப்படியான தகவல் இந்த மக்களை இந்த உலகத்துல யாரையும் எடுக்கலாம். உழைப்புக்கு பொறுக்கி எடுக்கப்பட்ட மக்கள் தான் அல்லாஹ் பார்த்த தகவல். முதலாவது தகவல் வாழ்க்கையில ஒரு தடவை பொய் பேசியிருக்கப்படும். அசிதம் அல்லாஹ் பார்த்த 4 தகவல்கள். உழைப்புக்கு பொறுப்பாக புறக்கி எடுக்கப்பட்ட தூய்மையான மக்களுக்கு அல்லாஹ் பார்த்த 4 தகவல். அதுல முதல் தகவல் வாழ்க்கையில ஒரு பொய் கூட பேசியிருக்கப்படும். இப்படியான மக்கள் 1,24,000 மேற்பட்ட மக்கள். இவங்க எல்லாரோட தலைவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்க எப்படியாவது பொய் பேசியிருப்பாங்களா? பொய்ய நினைச்சு பார்த்திருப்பாங்களா? பொய்ய நினைச்சு பார்த்தா பொய் பேசாத மக்களுக்கு தலைவரா வரலாமா? வாழ்க்கையில பொய்ய நினைச்சு பார்க்காத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சத்தியம் செய்யணும்? ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கட்டத்துல சத்தியம் செஞ்சுட்டு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. என்னத்துக்கு அந்த சத்தியம் தெரியுமா? சொல்ல போற விஷயம் ஆழமான விஷயம். ஒவ்வொரு ஆக்களும் உள்ளத்தான கவனமா உள்வாங்க வேண்டிய விஷயம். பொறுமதியான விஷயங்களை சொன்னதுல சில சத்தியம் செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு சத்தியம் தான் இப்ப நான் சொல்ல போற ஹதீஸ். சில என்ன பேசினாங்க தெரியுமா? சத்தியமான சொல்லிட்டு பேசினாங்க. மத்துனியாவின் ஆஃபிரா இல்லா பித்து மா யஜஅலு அஹதுக்கும் இஸ்பஹு ஹாதிஹி யம் ஃபல்யம் அஹதுக்கும் பிமதன். உங்களோட கடலுக்கு போனா இன்னைக்கு நாங்க கடல் தெரியாத ஒத்துழைப்பு இல்லை. எங்கட ஊர்ல கடல் இல்லாட்டி கடலை பத்தி தாராளமா தெரியும். எல்லாரும் கடல் பார்க்க போயிருக்கு தெரிஞ்சிருக்கு. கடலுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? கடற்கரைக்கு போனா தொங்கலும் விளங்காது, ஆழமும் தெரியாது. இதுதான் கடல். தொங்கலும் விளங்காது, ஆழமும் தெரியாது. இந்த கடற்கரைக்கு போய் சில உதாரணம் சத்தியம் செஞ்சுட்டு பேசின பாடம். கடற்கரைக்கு கொண்டவனா போய் தந்த கை விரல்ல இருந்தாலும் ஒரு விரலை கடற்தண்ணிக்குள்ள காட்டி எடுக்காது. காட்டி எடுத்தா அந்த காட்டப்பட்ட விரல்கள் நொடியில எவ்வளவு சொட்டு தண்ணி ஒட்டி கொள்ளுமோ இந்த வாழ்க்கை தான் உலகத்துடைய வாழ்க்கை. கடல் போன்ற பலருந்த விசாலமான வாழ்க்கை அது ஆபத்துடைய வாழ்க்கைன்னு சொன்னாங்க. இதுக்குதான் சத்தியம் செஞ்சு என்னது சத்தியம் செஞ்சு இந்த உதாரணத்தை சொல்லணும். எல்லாரும் உள்ளத்தால உருவாக்கணும். உலக வாழ்க்கை சொட்டு தண்ணி உள்ள வாழ்க்கை. கோடிக்கணக்கான வருடம் கடந்தாலும் கடல் போன்ற முடிவில்லாத வாழ்க்கை மத்தியிலே வாழ்க்கை. இதை நான் நம்பியிருக்க நீங்களும் நம்பித்தான் இல்லை. கரிமாச்சல் ஒவ்வொரு முஸ்லிமும் நம்பித்தான் ஆகும். மௌத்துக்கு பின்னால மௌத்தே இல்லை, முடிவில்லாத வாழ்க்கை. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சகல முயற்சிகள் சாராம்சம் என்ன
இதுக்கு தந்தை வயதில் மண்வட்டியோடு சேர்த்துக் கொள்ள வேக வடிய வடிய காலம் முதல் மாணவரை எதிரே பெற்றோர்கள் பசார்கள் மக்களுக்கு நான் ஏற்றி வாங்கி கூட்டத்துக்கு கடன்பட்டு சமகாலத்தில் நிறைய பெற்றோர்கள் வெளிநாடுகள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு துக்கம் இல்லை, ஜனாதாங்க திருமணம் இல்லை, எல்லாத்தையும் விடந்து உழைக்காங்க. எல்லாரும் உழைப்புடைய சாராம்சம் மட்டும்தான். நாங்க கஷ்டப்பட தயார். சொத்து தண்ணி போன்ற வாழ்க்கையில குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துட்டு போதாமே தரும். சொத்து தண்ணி போன்ற வாழ்க்கையில குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பெரிய தியாகம் தான். கடன் போன்ற பலம் விசாலமான ஆபத்திலே வாழ்க்கையில குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது. அதுக்கு எங்க போய் முயற்சி செய்யற, எங்க போய் உழைக்கிற, எங்க போய் தியாகம் செய்யற, அதுக்குரிய உழைப்பு தான் பரிசுத்தமான தீர்க்க முடியும். அதைத்தான் ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் ஒரு உலகத்திலையும் ஒவ்வொரு நாளும் எல்லாம் செய்யறாங்க. துன்யாத பிரச்சனைக்குரிய தீர்வு, நிரந்தரமான முடிவில்லாத ஆகவத்துடைய பயணத்துடைய தீர்வு. ரெண்டரை வெற்றி வந்து அந்த இதுல மட்டும்தான் வச்சிருக்காங்க. இதுல மட்டும்தான். சில பேர் பாடமாக்கி சொல்றாங்க, பணமையாக்கிற வாக்கு சில பேர் கணக்கெடுக்காம போயிருந்தாங்க. எல்லாத்துக்குரிய தீர்வுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. உலகத்திலே வேணாம், உலகத்திலே வேணாம். உலகத்தில் அடைகிற ஒவ்வொரு மட்டமும் சொத்து தண்ணி போன்ற வாழ்க்கையில கொஞ்சம் கௌரவமா நடமாங்க. மக்களுக்கு முன்னால கொஞ்சம் கௌரவமா நடமாங்க. அவ்வளவுதான். உலகத்தில் நடக்கிற மாடியோடு சொத்து தண்ணி போன்ற வாழ்க்கையில் கொஞ்சம் சொகுசா வாழ்ந்துட்டு போறோம். ஏசி வாகனம் சொத்து தண்ணி போன்ற வாழ்க்கையில் கொஞ்சம் கூட பயணம் போறோம். இந்த விளக்கத்தை எல்லா மக்களுக்கும் கொடுக்கும். பாவம் எத்தனை மக்களுக்கு இதை வார்த்தை போய் சேரல. இந்தியாவுக்கு பின்னால் அலைகிறாங்க. நடக்குது ஒவ்வொரு முறைக்கு ஆதரவறிக்கை ரப்பிதான் குமார பேசுறான். கூட வாக்கிரம் இல்லையா உலகத்திலே வெளிரங்கத்தை மக்கள் தாராளமா விளங்கிடுங்க. பட்டமா பணமா ஆட்சி அதிகமா எல்லாம் தாராளமா விளங்கும். தனக்கு மறுபட பயணம் ஒன்றிக்கு எனக்கு ஒரு பொறுத்திருக்கு. பெற்ற குமான வயிற்றிலிருந்து தனிய உலகத்துக்கு வந்த மாதிரி தனியத்தான் அவருக்குள்ள கொண்டு வைக்க போறாங்க. யோசிச்சு பாருங்க அந்த கட்டத்தை. எங்கட ஒவ்வொரு ஆட்கள் கபன் துணி கிழிக்கப்படுற நாள் எப்படியான நாளா? கபனை சுத்தி கொண்டு கபருக்குள்ள மண்டை போட்டு புதைச்சிட்டு வரனால் எப்படியான நாளா? அன்றைய நாள் என் பேர் என் ஊர்ல எல்லா மசூதிலையும் அறிவிப்பாங்க. என் பேர் சொல்லப்படும். ஆனா ஒரு தலைப்புல ஜனாதா அறிவித்தல் தலைப்புல சொல்லப்படும். என் ஊர்ல எல்லா மக்களும் காணாத கேட்பாங்க. தெரிஞ்சாக்கள் வருவாங்க, தெரியாதவர்கள் யார் எவரு என்ன நடந்த விசாரித்து முடிஞ்சிருக்கு. அந்த 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 அழைப்பு கேட்காதான் நான் மட்டும்தான். எனக்கு மட்டும்தான் அந்த அழைப்பு கேட்காது. எல்லாரும் கேட்பாங்க. அந்த கட்டத்தை நான் நினைவு நீங்க நினைவு விஷ்ணு காலையில போட்டா மாலையில கபருக்கு மாலையில போட்டா காலையில கபருக்கு அடையில பட்டம் படிப்பு ஆட்சி அதிகாரம் அந்த கூட உயிருக்கு மட்டும்தான். உயிர் இருக்கிறது மட்டும்தான். அவ்வளவுதான். உயிர் கலட்டப்பட்டுதான் எதுக்கும் வருவதில்லை. அப்ப அது உயிர் கலட்டப்பட்டதுக்கு பின்னால வருவதை ஆகலத்திலே பயிற்சி சம்பாதிக்கிற ஈமான் மட்டும் தீ மட்டும்தான் வருவதை பகுதி. அதனால வேளாண்மை எப்படி நாங்கள் உள்ளத்துல துன்யான ஆசை கலக்கிறது. காத்துவார்கள் தெளிவான ஒரு ஹதீஸ் அபிஷா சொல்லிக்காட்டாங்க. இதை அனுபவத்துப்பதி துன்யா துன்யா கைவிட்டான். துன்யாட ஆசை எவ்வளவு உள்ளத்துல நுழைக்குமோ நீண்ட பருவதி கலக்கப்படும். இன்னைக்கு நீண்ட மகத்துவம் எவ்வளவு உள்ளத்துல இருக்கு. துன்யா ஆசை எவ்வளவு சகாபாக்கள் கலட்டி வீசினாங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கலக்கணும். உழைப்பு செஞ்சு ஈமான கூட்டி 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 துன்யா உள்ளத்தும் கலக்கணும். இதுதான் ஈமான முதலாவது பாடம். வாழ்க்கை சிம்பிளாக நாங்கள் நினைக்கணும். எவ்வளவு பெரிய மாடி மாடி வீட்டுல வசிச்சாலும் கூட என்ன கடைசி கூட 6 அடி கூலி தான் கொடுக்கணும். 10 மாடி வீட்டுல வசிக்கணும். அவருக்கு 10 மாடி வீடு ஒரு 10 அடி கூட கதப்பட்டு ஒரு எங்க இருக்கிறார். 6 அடி கூலி எவ்வளவுதான் கிடைக்கிற உலகத்துக்கு சொந்தம் 6 அடி கூலி. எவ்வளவு பெரிய ஏசி வாகனம் வச்சு ஓடட்டு. நான் நினைக்கிறேன் இந்த கடைசி வாகனம் ஏசி ஒரு முறை கிடைக்க ரோதம் கூட இல்லை. சிந்து குறைவா தூக்கிதான் போகும். இதான் இந்த கடைசி வாகனம். பெண்ணாளுக்கு இந்த வயதில் உட்படுத்தாச்சு. டைகர்மார் உட்படுத்தாது இல்லையா? புது உறுப்பான வந்துருக்காங்க. அந்த வசதிக்கு எந்த மாதிரி கொடுத்தாங்க கொடுக்கிற குடும்பத்துக்கு எடுத்து கொடுக்கிற சரிப்படி காட்டுவீங்க. அந்த நல்ல விஷயம்.
அந்த புதுக்கும் கொடுக்கக்கூடிய நாற்பத்தி இளைஞர்கள் என்னதான் இளக்கூடின எவ்வளவுதான் பொறுப்பதியான உறுப்பு வாங்கி கொடுத்தாலும் எந்த கடைசி உறுப்பும் கவர் பண்ணினான் கூட்ட பற்றிய வித்தையில நான் தூங்குறேன், கட்டில தூங்குறேன், பெத்த தூங்குறேன், அதெல்லாம் இல்லாட்டி குறைஞ்சது பாயில தலையில தூங்குறேன். ஆனா இந்த கபருக்கு ஒரு பாய் கூட வைக்க மாட்டான், ஒரு தலையில கூட வைக்க மாட்டான். எத்தனை ஜனாதாக்கள் அடைக்கி இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்க யோசிச்சு பார்க்கணும். அந்த கட்டத்துக்கு என்னத்தை கொண்டு போகணும்? இந்த பாடத்தை விளங்குறது தான் அல்லாஹ் மனுஷன் கொடுக்குற ஆகக்கூடிய விஷயம். அல்லாஹ் அவனுடைய உச்சகத்த தேசத்துடைய அடையாளம். இதைத்தான் ஒவ்வொரு நபிமாக்களும் வந்து விளங்கப்படுத்தினாங்க. சஹாபாக்கள் இதைத்தான் உள்ளத்தாட சுமந்தாங்க. யார ஆசை உள்ளதை கடத்தினாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அடிக்கடி செக் பண்ணினாங்க. சஹாபாக்கள் உள்ளத்தை செக் பண்ணினாங்க. ஹதரத் ஹாரித் ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சு கேட்டாங்க, மானந்தையா ஹாரித், நீங்க யார் வாப்பாடு கேட்டாங்க, நீங்க யாரு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில வளர்ந்த சஹாபி, ஸல்லல்லாஹு தீன உணர்வை பார்த்து வளர்ந்த சஹாபி, நபியோட தீன தக்காதாக்கள பங்கெடுத்த சஹாபி. கேட்டாங்க, ஹாரித் நீங்க யாரு? சஹாபி தைரியமா சொன்னாங்க, ஆனா முஃமின். யார் சொல்ற? நான் ஒரு ஈமான்தாரி. நான் முஃமின். யார சொல்லலாம்? நான் ஒரு கோடீஸ்வரன் சொல்லல, பட்டதாரி சொல்லல, படிச்சவன் சொல்லல. வார்த்தையை சொல்ல நான் ஈமான் தான். நான் ஈமான் சம்பாதிச்சிருக்கேன். யார சொல்ல மாட்டான். சம்பாதிக்க வேண்டிய பாடம் என்ன? சொன்னா நான் முஃமின். சொன்னா அடுத்த கவி கேட்டாங்க, அமுஃமினுல் ஹக்கன், நீங்க உண்மையான முஃமின் தானா? உண்மையாகவே ஈமான சம்பாதிச்சிருக்கீங்க? அதை கேட்டாங்க. சொன்னாங்க, யார் சொல்லலாம்? அன முஃமின் ஹக்கன், நான் உண்மையான முஃமின் தான். யார் சொல்லலாம்? சந்தேகமே இல்லை. சொன்னா இப்ப கேட்டாங்க, நீங்க உண்மையான முஃமின் சொல்றீங்கன்னா லிகுல்லிய கௌலின் ஹக்கீகத்தன், இந்த லிகுல்லிய கௌலின் ஹக்கீகத்தன் வமா ஹக்கீகத்து கௌலி. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு யதார்த்தம் புரியுது. நீங்க முஃமின் அடையாளத்தை கேட்டாங்க. எதை வச்சு நீங்க சொல்றீங்க நீங்க முஃமின்? நீங்க ஈமான சம்பாதிச்சீங்க, எதை வச்சு சொல்றீங்க? நீங்க ஆபரத்திலே பயணத்துக்கு தயார், கபருக்குடைய வெளிச்சத்தை நான் சம்பாதிச்சுட்டேன், எதை வச்சு சொல்றீங்க கேட்டாங்க. அந்த சஹாபி 6 அடையாளத்தை பேசினாரு. அதுல முதலாவது பேசின அடையாளம் என்ன தெரியுமா? அஸத்து நஃப்ஸி மினல் அனி துன்யா. முதல் பேசின அடையாளம் இதுதான். ஈமாட்ட முதலாவது படித்தரம் சொன்ன வார்த்தை தெரியுமா? யார சொல்லா? என் உள்ளத்தை வந்து துன்யாவை விட்டு எரிஞ்சிட்டு யாரும் சொன்னாங்க. உலகத்துல துன்யால ஆசை இல்லை. அஸத்து நஃப்ஸி, உள்ளத்தை திருப்பி விட்டேன், அனி துன்யா, துன்யாவை விட்டு திருப்பி விட்டேன். இது துன்யாவுக்கு உள்ளத்துக்கு சம்பந்தம் இல்லை, கலட்டியாச்சு. சுபஹானல்லாஹ். அப்ப துன்யா கலட்டப்பட்ட எந்தனைக்கும் தீன் உள்ளது. அதான் ஹதீஸ். இது அகண்டப உம்மதி துன்யா. துன்யா வந்தா தீனுக்கு இடம் இல்லை, தீன் உள்ளத்துல வந்தா துன்யாவுக்கு இடம் இல்லை. உள்ளத்துல எந்தனைக்கு சஹாபாக்கள் இந்த பாடத்தை படிச்சாங்க, விளங்கினாங்க. துன்யாட வாழ்க்கை யதார்த்தத்தை விளங்கினாங்க, தைரியமா சொன்னாங்க. சொன்னா கடைசியா 6 அடையாளத்தை பேசினாங்க. யாருன்னா உள்ளத்துல துன்யாட ஆசை கடட்டிட்டது. அதனால அஸ்ஹத்து லயாலி வஅம்மத்து நஹாரி, ராவையில நின்று வணங்குறதுக்கு லேச அடிக்கி, பகலையில நோவு பிடிக்கிறதுக்கு லேச அடிக்கி. ஏன் ராவையில தகச்சத்து பாவங்களுக்கு தகச்சத்த ஒருங்களுக்கு பொறுப்பே இல்லை மாறமாறி? ஏன் பாவம்? துன்யாட ஆசை உள்ளது. கலண்டா இரவு வணக்கம் இன்பம், பகலுடைய நோன்பு இன்பம். சஹாபாக்கள் பெரும்பாலும் சஹாபாக்கள் இரவு வணக்கத்தை பிறத்தினா ராவையில தூங்குறது, பகலையில துணிக்கால தீச தக்காதா ராவை சப்பம் முன்னால கோடைகளா ருஹ்பானும் பின்னை வபூசானும் பின்னஹா. பகலில் குதிரை வீரர்கள், இரவில் கோடைகள் பக்கம் முன்னால. இந்த இரவணக்கம் இன்பம். ஏன் தெரியுமா? உள்ளத்திலிருந்து துன்யாக்கலட்டாச்சு. இதைத்தான் சொல்ல ஒரு சாமி கொடுத்தாங்க. இது கலந்தா உள்ளத்திலிருந்து பெருமதி. சஹாபாக்கள் இதை கலக்கிறதுன்னா பாடுபட்டாங்க. சில மக்களுக்கு 13 வருட கால உழைப்பு, மதீனத்தில் 10 வருட கால உழைப்பு, சஹாபாக்கள் உள்ளத்திலிருந்து இதை கலக்கிறது அடிப்படை நோக்கவாதி. அதுக்கு தான் பாடுபட்டாங்க. கலிமாவை கொடுத்து கலிமான உழைப்புல ஈடுபடுத்தினாங்க சஹாபாக்கள். எவ்வளவு கலிமான உழைப்புல பங்கெடுக்குமோ அந்த ஈமான வளர்த்து தருவாங்க. துன்யானாக கலந்து வைக்கிறது. கோடீஸ்வரர்கள் உழைப்புல ஈமான பக்குவப்படுத்தினாங்க, ஈமான சம்பாதிச்சு ஆகாரத்தை சீராக்கினாங்க, கடைசி முடிவு ஆக்கினாங்க. பெரும்பெரும் ஆட்சியாளர்கள், பதவியில் உள்ளவர்கள் ஆகாரத்தை சம்பாதிச்சாங்க, அடிமைகளை சம்பாதிச்சாங்க, அனாதை சம்பாதிச்சாரு, ஆட்டு விடையை சம்பாதிச்சாரு, சம்பாதிக்க வேண்டிய சொத்தை சம்பாதிச்சாரு, ஈமான தீன சம்பாதிச்சாரு.
உச்சகட்ட ஈமான்தானே அவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்துக்கு வரக்குள்ள மட்டும் 40,000 தங்க காசு கைக்குள்ள, 40,000 தங்க காசு, இன்னொரு 40,000 வெள்ளி காசு. ஒருத்தர் பிள்ளைங்க வேணும் பிள்ளைங்க கொஞ்சம் கேட்டு பாருங்க, பாப்பா தங்கத்துல எத்தனை எவ்வளவு இருக்கு அந்த காசு வாங்கி கேளுங்களேன், எத்தனை தங்க காசு இருந்தா அந்த காசு வாங்கி. நம்மட மதியத்தோட 20 தங்க காசு இருந்தா அந்த காசு வாங்கி, நம்மளோட கைக்குள்ள 40,000 தங்க காசு இஸ்லாத்துக்குள்ள வரக்குள்ள எத்தனை கோடி இருக்கு. பெரிய கோடீஸ்வர சஹாபி அபூபக்கர் சித்திக், பெரிய பிசினஸ் மேன், பெரிய முதலாளி, பெரிய புடவை வியாபாரி. மொத்தத்தில் 13 வருட காலத்துக்குள்ள 35,000 தங்க காசை முழுக்க தீனுக்கு மட்டும் செலவழிச்சு முடிச்ச சஹாபி. 35,000 தங்க காசு. இதுவரைக்கும் எத்தனை கோடி துணியாக்கி செலவழிச்சு முடிஞ்சு, ஆனா இதுவரைக்கும் கபருக்கு எத்தனை ரூபாய் செலவழிச்சிருக்கீங்க யாருக்கு தெரியும். ஆனா சஹாபாக்கள் கூட ஒட்டுமொத்த சொத்தை செலவழித்த தளர்த்திருந்தார். ஒவ்வொரு சஹாபிக்கும் அல்லா கொடுத்த ஆற்றலின் சஹாபாக்கள் தீனுக்கு செலவழிச்சு ஆபரத்தை சம்பாதிச்சாங்க. முடிவில்லாத வாழ்க்கையை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வச்சாங்க சஹாபாக்கள். அந்த ஆபரத்துடைய பயணத்தை நோக்கினா உழைப்பிற்கு ஒட்டுமொத்த சஹாபாக்கள். அதனால தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மக்கான முஸ்தன்னத் பல்யஸ்தன்ன பிமன் மதுமான். ஹாஃபிஸ் சஹாபா நல்லபடி 3 பெரிய பாகத்துல அந்த ஹாஃபிஸ் சஹாபா எழுதுறதுக்கு முன்னால ஒரு குர்ஆன் வசனமும் ஒரு ஹதீஸ். இப்னு மஸ்ஊத் ரிவாயத், மிஷ்காத் ஷரீஃப்ல வருது, பஸ்ஸார் ஷரீஃப்ல ரிவாயத். இத கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஹாஃபிஸ் சஹாபா ஆரம்பிச்சது இத வச்சுட்டாங்க. அதனால அல்லாஹ் மஸ்ஊத் என்ன சொல்றாங்க தெரியுமா, மக்கான முஸ்தன்னத் பல்யஸ்தன்ன பிமன் மதுமான். உலகத்துல யாரையாவது பின்பற்றதுக்கு ஆசையா மௌத்தாகி போன மக்களை பின்பற்றுங்க. மௌத்தாகி போனதா நம்ம முத்தப்பா அவரோட அப்பா அவங்க நினைச்சுட்டு கொண்டதுக்காக யாருன்னு தெளிவா அடுத்த வார்த்தையில சொல்லிட்டாங்க. யார் தெரியுமாங்க, உலாயிக அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு, அவங்க தான் நபி தோழர்கள், சஹாபாக்கள், பின்பற்றப்பட தகுதியான மக்கள். பின்பற்றப்பட தகுதியான ஏன் தெரியுமா, அல்லாஹ் கொடுத்த சகல ஆட்களை தீனுக்கு செலவழித்த மக்கள், பின்பற்றப்பட தகுதியான மக்கள். சஹாபாக்கள் உடனே இந்த பகுதியில் இதான் வாழ்க்கிற விஷயத்தை விளங்கினாங்க. தீனை பாதுகாக்கிறதுக்கு எதையும் விடப்போம் இந்த முடிவுல நடமாடிக்கணும். எதை விளந்தாங்க, தீனை பாதுகாக்க உயிரையும் படைய வைப்போம், ரத்தத்தையும் படைய வைப்போம், உறுப்பையும் படைய வைப்போம். ஆனா தீனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட உழைப்போட முதலாவது கட்டம் என்ன தெரியுமா, முதலாவது கட்டம் என்ற ஊடுதான். சில அந்த உழைப்பை ஆரம்பிச்ச இடமும் தந்த ஊடு, உழைப்பை ஒப்படைச்சிட்டு மௌத்தாகிற இடமும் தந்த ஊடு மனைவிதான். மனைவியில கூட்டுக்குள்ள உழைப்பை ஆரம்பிச்சு மனைவியில மடியில உழைப்பு கூட்டுக்குள்ளி வச்சுட்டு மௌத்தாகினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு நபிப்பட்டத்துடைய முதலாவது 5 வசனம் சூரத் ஆலமுடைய 5 வசனம் எடுத்துட்டு முதலாவது அந்த நீளத்தை ஒப்படைச்சு அந்த மனைவியை கதிஜா அப்படின்றாங்க. இதில் 11 ரபீஉல் அவ்வல் மாதம் 12 திங்கட்கிழமை ஆயிஷா நாயக மடியில வச்சு தீனுக்கு முற்றுப்புள்ளி வைக்காங்க சொல்லலாம். மனைவிக்கு தான் தீன ஆரம்பிச்சு மனைவிக்கு தீன கொண்டு போய் முடிச்சாங்க. இந்த மனைவிமாருக்கு எந்த அளவுக்கு தீன கொண்டு போய் சேர்த்துருக்கும், ஊருக்கெல்லாம் தீனுக்கு அப்படி அடையிற இந்த வீட்டுக்குள்ள தீன் போகிறது. இந்த தாலிம் சொன்ன எல்லாரையும் மண்டிய தீவனை எந்த இருந்து யாரும் இதுல விலக்கு. ஏன் தெரியுமா, துனியா ஆசனம் நாளைக்கு நான் துனியாவுக்கு அவனை அடைகிறேன். எல்லா சிந்தனையும் துனியாவை எப்படி பட்டதாக யோசிக்காததுக்கு வேறுண்ட பட்டத்தை கூட அடையலாம். விவசாயம் யோசிக்காது போன வருஷத்தை அறுவடைகளை இந்த வருஷம் எப்படி கொஞ்சம் கூட்டிக் கொள்ளலாம். ஒரு கடை முதலாளி எப்போ அடுத்த கடையாகிறது என்னதான் யோசனையா இருக்கு யோசிப்பாரு. போன வருஷம் 40 நாள் தர இந்த வருஷம் எப்படிதான் ஒரு 4 மாசம் போகலாம். இந்த வீட்டுக்குள்ள தாலி வேண்டிய ஒரு தாலி எப்படி கொண்டு போகணும். இதுவரைக்கும் சும்மா தாலி வாசிக்கணும், அஞ்சமான அடிப்படையில் எப்படி தாலி உண்டாக்கலாம். இந்த சிந்தனை வருவதா எவ்வளவு பெரிய படைகள் சஹாபாக்கள் சுமந்த தீந்த உணவு. ஒவ்வொரு சஹாபிகள் வரலாறு பிறகு இதுதான் பாடம். மதீனா கோத்திர தலைவர் அதாவது சஅத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வெறும் 6 வருஷத்துக்குள்ள அல்லாஹ் அர்ஷை கொடுக்க வச்ச சஹாபி. ஹாஃபிஸ் சஹாபா முதலாம் பாடத்துல 505ஆம் பக்கத்துல இமாம் யூசுஃப் ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்காங்க. பாபு ஃபஸ்ரின் அன்சார் பில் இஸ்ஸத்தி தீனிதா.
தீன கண்ணியத்தை வச்சு சஹாபாக்கள் பெருமை பேசிக் கொண்டாங்க. சஹாபாக்கள் தீன வச்சு தான் பெருமை பேசினாங்க. மதீனால 2 பெரும் கோத்திரம் இருந்தீங்க, ஹவுஸ் ஹஸரத் 2 கோத்திரம். அது ஆகப்பெரிய கோத்திரம் ஹஸரத் கோத்திரம். 2 பேரும் இஸ்லாத்துக்கு முன்னால் பயங்கரமான விரோதிகள், பகைவர்கள். இஸ்லாத்துக்கு செல்லமான உழைப்பாட ஒண்ணு சேர்ந்தாங்க. பின்னால அவங்க 2 பேருக்கு பின்னால போட்டி, துணியாட போட்டி இல்ல, தீண்ட போட்டி வருகிறது. ஒரு நாள் ஹவுஸ் கோத்திரம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹஸரத் கோத்திரத்தை பார்த்து, மின்னா சஅத் இப்னு முஆத் இஹ்தஸலல் அர்ஷ், யாரோட மூக்கால அரசு குலுங்கிடிக்கோ அவர் எங்களை கொண்டுட்டாங்க. கோடீஸ்வர சாமியை சுட்டி காட்டல, பெரிய ஆட்சியாளரை சுட்டி காட்டல, அரசு 6 வருஷத்துக்குள்ள குழுக்க வச்ச சாமி எங்களை கொண்டுட்டாங்க. 6 வருஷத்துக்குள்ள ஆறு குழுக்குறதா வாழ்க்கையில் எங்களுக்கு வீட்டை வளர்ந்து பதில் யுத்தத்துல சதன பாதுகாக்கிற பொறுப்பை தன்னை கையில பொறுப்படுத்த சகாமி. சட பாதுகாப்பு என்ற பொறுப்புல நீண்ட பாதுகாப்பு, நபியோட பாதுகாப்புட்டா நீண்ட பாதுகாப்பு. உஹது யுத்தத்திலும் அதே நிபந்தனை, நபியோட பாதுகாக்கிற பொறுப்பு தன்னை பொறுப்பு எடுத்த சகாமி. பதில் யுத்தம் இன்ஷா அல்லாஹ் ரமதான் 17 பெரிய பாடம், ஏராளமான படிக்கிறது. சில யுத்த நோக்கத்துல அந்த யுத்தத்தை ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு பொருளாதார சேதம் தாக்குற தாக்குதலுக்கு போனவங்க அது யுத்தமா மாறிடுச்சு. இப்ப பெரிய இக்கட்டான ஒரு கட்டத்தை சந்திச்சாங்க. 1000 காசுகள் அடுத்த பொருளாதார பட, ஆட்படம், ஆயுத படம், பொருளாதார படம், வாகன படம் எல்லாமே வந்திருக்காங்க. சஹாபாக்கள் 313 சஹாபாக்கள், ஆட்படம் இல்லை, ஆயுத பலம் இல்லை, வாகன பலம் இல்லை. 313 பேருக்கு 2 குதிரை தான் படைக்கல, 2 குதிரை. 313 பேருக்கு ஒரு கவச ஆடை கூட இல்லை. 600 கவச ஆடை, 600 கவச ஆடை, வெறும் 70 குதிரைகள், அந்த 70 ஒட்டகங்கள் சஹாபாக்கள் 313. காபிர்களுக்கு கணக்கெடுக்க முடியாத ஒட்டகம். சில கேள்விப்பட்டி இப்படி ஒரு பெரிய ஒரு படைகளை யுத்தத்துக்கிட்டே வந்திருக்காங்க. பெரிய இக்கட்டான கட்டமா போயிடுச்சு. சில மசூராக்கள் சஹாபாக்கள் ஒன்று சேர்த்து மேல்மட்ட மூத்த முக்கியமான சஹாபாக்கள் முன்னால் எடுத்து தற்போத நிலையை முன் வச்சாங்க. என்ன செய்யும்? நாங்க யுத்தத்துக்கு வரல, சின்ன தாக்குதல், பொருளாதார சேதத்தை உண்டாக்குற தாக்குதலுக்கு வந்தோம். ஆனா யுத்தம் செய்ய வேண்டிய கட்டம், அதே கட்டம் இந்த இப்படிதான் இந்த ஏற்பாடுகளுக்கு என்ன செஞ்சு கொள்ளும்? முஹாஜிர் சஹாபாக்கள் மக்கா வந்து ஹிஜ்ரத் ஒரு 3 பேர் மசூரா சொன்னாங்க. அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்வத் 3 பேர் மசூரா சொன்னாங்க. ஆனா 313 மக்கத்து சஹாபாக்கள் 82 பேர் இருந்தாங்க. 231 மதீனத்து சஹாபாக்கள் இருக்காங்க. யார வாயும் புறப்படுவது சில கவலை. என்ன கவலை? மதீனத்து சஹாபாக்களுக்கு தீன தக்காதாவோட பங்கெடுக்கிறது, தீனுக்கு உயிரை படைய வைக்கிறது விருப்பம் இல்லையோ? வார்த்தை வாய் புறப்பது இல்லையே. கேட்டுக்கீழா பேரை சொல்லி கேட்டுக்கீழா. பொதுவாக கேட்டாங்க அஷீரு அலைய ஐயுவன் நாஸ், மக்களே எல்லாருமே மசூரா சொல்றது என்ன? இந்த வார்த்தை அதை சாகித்து மாதவன் மதீனா அன்சாரி கோத்திர தலைவர். அவர் தான் 6 வருஷத்துல அரசு கொடுக்க வச்சவர். எதனால் அரசு குடிக்கிறது ஒரு உதாரணம் எழுப்பினார். விளக்கிட்டார் சொல்லலாம். எங்கிற மதீனத்து சஹாபாக்கள் மசூராவை எதிர்பார்க்காம விளக்கு எழுப்பின உடனே கேட்டாங்க, அண்ணக்க துணியுனா யார் சொல்லலாம், யாரும் சொல்லலாம் எங்கிற மசூராவையா எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டார். சில அஜன் கூட மசூராவை தான் காத்திருக்கு. இப்ப அந்த சஹாபி பேச ஆரம்பிச்சார். உள்ளத்துல இருந்த ஆழமான கவலையை வெளிப்படுத்துறாங்க. இந்த உணர்வு கொஞ்சம் நிதானமா அணுக உள்ளத்துல என்ன அந்த சஹாபி உள்ளத்துல இருந்து பேசினாங்க. யார் சொல்லலாம்? 231 மதீனத்து அன்சாரிகள் சாப்பா நான் பேசினாங்க. முதலாவது சொன்ன வார்த்தை யார் சொல்லலாம்? நீங்க நினைச்சுக்காதீங்க, மதீனத்து சஹாபாக்களாகிய நாங்க எங்களை மதீனா நாட்டுக்குள்ள வச்சு மட்டும்தான் உங்களை பாதுகாக்கிற எங்களை பொறுப்பு, மதீனாக்கு வெளியே கூட பாதுகாக்கிற எங்களை பொறுப்பு இல்லை. இப்படின்னு நீங்க நினைக்கலாம். எப்படி மதீனாக்குள்ள வச்சு உங்களை பாதுகாக்கிற நீன பாதுகாக்கிற எங்களை பொறுப்போ, மதீனாக்கு வெளியேயும் உங்களை நீன பாதுகாக்கிற எங்களை பொறுப்பு தான் சொல்லிட்டு சொன்ன வார்த்தை யார் சொல்லலாம்? அதனால எங்கட ஆசை என்ன தெரியுமா? நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு சேர்ந்த சொத்து, இந்த சொத்தை எங்கிட்ட கேட்காமலே நீங்க தீனுக்கு செலவழிக்கணும். என்ன ஆசை? நாங்க கஷ்டப்பட்டு தியாகத்தோட உழைச்சி சம்பாதிச்ச சொத்தை எங்கிட்ட கேட்காம நீங்க தீனுக்கு எடுத்து செலவழிக்கிறது தான் எங்கட ஆசை. ஏன்? சம்பாதிக்கிற சொத்து தீனுக்கு தான், வேற ஒன்றுக்கும் இல்லை.
வாழ்க்கையை தீர்த்து அர்ப்பணிச்ச மக்கள் தெளிவா பேசுறாங்க. நான் செஞ்சா யாரும் சொல்லலாம், எங்களை கேட்கப்படாது, இடத்துல திடீர்னு செலவழிக்கணும், எங்களை சொத்தை எங்களை கேட்காம செலவழிக்கணும். என்ன ஆசை சொல்லிட்டு சொன்ன யாரும் சொல்லலாம். நாங்கள் 1231 சகாபாக்கள் இருக்குது தீன தகாசாக்கு தலை மாற்றமா எவன்ட போட வரத்துமா இந்த வரைக்கும் அல்லாட பாதையில தீன தகாசாக்கு கூட்டிட்டு போனாலும் எங்களை ஒரு ஆள் கூட பின்வாங்காம 231 பேரும் வர தயாராக யாரும் சொல்லுவோம். கடல் மார்க்கமா எங்களை தீன தகாசாக்கு போறீங்க, கடல்ல கொண்டு போய் எங்க எல்லாரையும் பார்த்து ஆள் கடல்ல குதிக்க சென்னாலும் ஒரு ஆள் கூட பின்வாங்காத தீனுக்காக அவருடைய அனைவரும் குதிக்க தயார் யாரும் சொல்ல மாட்டாங்க. எப்படி வார்த்தை தீனுக்கு வரக்குள்ள உயிரை பணிய வைக்க தயார். அதனால யாரும் சொல்ல தைரியமா முடிவெடுக்க நாளைக்கு யுத்தம் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளை யுத்த களத்துல மதீனத்து சஹாபாக்களாக எங்களின் மூலமாக அல்லாஹ் உங்கள் கண்களை குளிர செய்வான் என்ற வார்த்தை சொன்னாங்க. தீனுக்கு வரக்குள்ள நாங்கள் உங்களுக்கு யார் சொல்லுவோம். இதுதான் உள்ளத்துல ஆழமான மன கவலை பதிவு. இதுதான் அரசன் குழுங்க வச்சு, இதுதான் ஒரு சகாக்கள் உடம்பு. அதே கண்ட மதீனத்துக்கு கோடீஸ்வரர் உதாரணம் தான். ஆபத்து மதீனத்துக்கு கோடீஸ்வரர் அவர் தான். சஹாபாக்கள் மக்காவுக்கு மதீனா ஹிஜ்ரத் போனாங்க. சஹாபாக்கள் மக்காவுக்கு மதீனா ஹிஜ்ரத் போனாங்க. எல்லாருக்கும் தெரியும். ஹிஜ்ரத்துனா மக்காவுக்கு மதீனாவுக்கு சஹாபாக்கள் போனாங்க. இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அந்த வரலாறு திரட்டினா அந்த பயணம் எப்படியான ஒரு கசப்பான பாரமான பயணம் தெரியுமா? இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துல சஹாபாக்கள் விளக்க உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? நாங்க தீனுக்கு எதையும் விளக்க தயார், தீனை மட்டும் விட்டு கொடுக்க தயார் இல்லை. இதுதான் சாராம்சம் ஹிஜ்ரத்துடைய பயணம். வாழ்க்கை பூரா சம்பாதித்த ஒரு சொத்தை ஒரே நாளை விட்டுட்டு மறுக்கையோட மதியம் போகணும். கஷ்டப்பட்டு கூலி தொழிலுக்கு போய் காலையில் மாலை வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 5000 ரூபாய் லாபம் எடுத்துட்டு வீட்டை வந்து பார்த்தா 5000 ரூபாய் காணல. எப்படி கவலை வரும்? ஒரு நாளுடைய சம்பாத்தி காலை முதல் மாலை வரைக்கும் 12 மணிக்கான உழைப்பு நாம இவ்வளவு கவலை. சகாபாக்கள் வாழ்க்கை பூரா சம்பாதிச்ச முழு சொத்தை ஒரே நாள் இழக்கிறதா எப்படி ஆயிருக்கும்? அதை உள்ள யோசிக்கணும். ஆனா நாங்க கவலைப்படுறதை அவங்க கவலைப்படல. அவங்க பாக்கியம் பண்ணாங்க. நாங்க இழக்கிற துணியாக்கிற தீனுக்கு இழக்கிறோம். சந்தோஷமா போனாங்க, சந்தோஷமா போறாங்க. மனைவி இழந்துட்டு போனாங்க. வருகையோட நிலை சகாபம். அதான் அபூ சலமத்து அப்துல் அஸத் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு திரட்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான சஹாபி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கையில 2ஆம் நாள் இஸ்லாத்துக்கு வந்து 5 பேர் வரலாறு இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச புதுசு ஒரே ஒரு பிள்ளை, ஆம்பளை பிள்ளை சலமான் ஒரு ஆம்பளை மகன். பெத்த பிள்ளோட பாசத்தை அறுத்துட்டு போறாங்க. வீட்டுக்காக கட்டிட்டு மனைவி விட்டுட்டு போறாங்க. எங்க போறாங்க? நாங்க வெளிநாட்டுக்கு போற மாதிரியா? 2 வருஷத்துல திரும்பிட்டு வர போய் 2 கிலோமீட்டர் கொடுத்தா போன் தொடரணும். வீடியோ கால் உள்ள பஞ்சாயத்து பார்த்து இப்படியா? எங்க போறது, எப்ப வரணும் மட்டும் தெரியா? எந்த தொலைத்தொடர்பு சாதனமும் இல்லை. அடுத்த சந்திப்பு 8 வருஷத்துக்கு பின்னாலதான். எப்படி கவலை இருந்தது? குடும்பத்தொட்டு போறா 40 நாள் குடும்பத்தொட்டு போறா எத்தனை யோசனை சுமாரா? வீட்டு போறையா? பிள்ளைய யார் பார்க்கிறது? கிடைக்க மாட்டோம். வேளாண்மை இது சீராசத்துல அந்த உழைப்பு செய்வது வழியாக பேசிட்டாங்க. செல்லலாம் சபையோடு போயிருக்காங்க. சாப்பாடு குடும்பம் மக்காவோட பிள்ளை மக்காவோட சொத்து மக்காவோட தொழில் எல்லாம் கொடுத்து செல்லலாம் மதீனாவுக்கு போய் மதீனால எல்லையிலிருந்து ஒரு கிராமம் குபா. இந்த இடத்துல 4 நாள் தங்கி இஸ்லாத்துல முதலாவது மஸ்ஜிதை கட்டினாங்க. மஜிமாஜோட மஸ்ஜித் பெருமதி என்ன பேசினார்? இந்த உம்மத்து மஸ்ஜிதை உம்மத், மஸ்ஜிதை செழிப்பாக்க உம்மத். மஸ்ஜிதை செழிப்பு தான் உருவ செழிப்பு. அதுக்கு தான் தொழில்படுத்தியாலும், அதுக்கு தான் மஸ்ஜித் தாழ், அதுக்கு தான் மஸ்ஜிதை மசூரா, அதுக்கு தான் மஸ்ஜிதுல கூட்டி வந்து தவா கொடுக்குது. மஸ்ஜிதுடைய உம்மத் ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு போனதோட முதலாவது எடுத்த சிந்தனை மஸ்ஜிதை கட்டணும். சஹாபாக்கள் ஈமான பாதுகாக்கிற தனம் அது. மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாலே மஸ்ஜிதுக்கு பார்த்த இடத்துல வச்சு 4 நாள் தங்கி முதலாவது மஸ்ஜிதை கட்டினாங்க. மதீனா பண்ணி கட்டப்படுறதுக்கு 7 மாசத்துக்கு முன்னால கட்டப்பட்ட முதல் மஸ்ஜித் மஸ்ஜிதுல் குபா. மிக பெருமதியான
அந்த பக்கம் ஒரு 100வது சமணத்து சென்றாங்க சொல்லலாம். அவ்வளவு பொறுமையான அவசியம். அந்த பள்ளி கட்டப்பட்டிருக்கின்ற மக்காவிலிருந்து மக்களுக்கு கோடீஸ்வரர்களால் வெறும் கையோட நிகர செஞ்சு வராங்க. வெறும் கையோட மக்களோட மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வராங்க. அதன் சுகை ரூபி ரலியல்லாஹு ரோம் நாட்டில் பிறந்தவர். ஆனா ஃபுல்லா வளர்ந்து தொழில் செஞ்சு கல்யாணம் திருமணம் முடிச்ச எல்லாமே மக்காவோட பெரிய பிசினஸ் மேன், நிறைய சொத்து, நிறைய கடன் எல்லாத்தையும் விட்டு போட்டு இதைவிட எனக்கு ஈமான் வருவது தீன் பெருசி எல்லாத்தையும் விட்டு போட்டு வருகையோட வராங்க. அந்த டைம்ல சொல்லணுமா மஸ்ஜிதிலே சஹாபாக்கள் மஸ்ஜித் கட்டிக்கிறீங்கல்ல, மக்களுக்கு கோடீஸ்வரர் தொகை கூட்டி வராங்க, வருகையோட வராங்க. அவங்க வராங்க. சில சஹாபாக்கள் வச்சு நெஞ்சு வச்சு ஒரு சத்தம் போட்டு வச்சாங்க. ரபிஹன் பையா அபாயா சுதை லாபகரமான வியாபாரம் வந்து செஞ்சுட்டு வாரீங்கன்னு அதை வாழ்க்கை முறை சம்பாதிச்ச முழு சொத்தை விடத்து வருகையோட வராங்க, அகதியா வராங்க. சில பாதிக்கிற வார்த்தை தெரியுமா, லாபமான ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு வாரீங்களே. சஹாபாக்கள் சிலத்தை படிச்சுக்கிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில தீனுக்கு இழக்கிற ஒவ்வொரு இழப்பும் தான் வாழ்க்கையில லாபம் சொல்லி கொடுத்தாங்க. வாழ்க்கையில லாபம் என்ன தெரியுமா, திவ்யாக்கு இழக்கிற இழப்பு இல்லை, தீனுக்கு இழக்கிற ஒவ்வொரு இழப்பு, தீனுக்கு பிரிகிற ஒவ்வொரு பிரிவு, தீனுக்கு செலவழிக்கிற ஒவ்வொரு செலவினம் இது நஷ்டம் இல்லாத வியாபாரம் வாழ்க்கை செலவழிவு. இதை பாடத்தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்ப மதீனாவுக்கு போய் சேர்ந்தீங்கன்னா சில 3 திட்டம் கொடுத்தாங்க. முதலாவது மதீனா பள்ளிக்குள்ள ஒரு மஸ்ஜித் அமையது. அதுதான் மதீனா பள்ளி 7 மாசம் பள்ளி கட்டி கொண்டிருக்கு. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் சொன்ன செஞ்ச விஷயம் தான் மக்காவுக்கு வெறும் கையோட சஹாபாக்கள் புதிய ஒரு நாட்டுக்கு வந்திருக்காங்க. முன்பின் தெரியாத நாட்டுக்கு வந்திருக்காங்க. குடும்பத்திலிருந்து சொத்திலிருந்து வெறும் கையோட அகதிகளா வந்திருக்காங்க. மற்ற சஹாபாக்களுக்கு உதவிக்கு நிறைய மதீனத்து ஒவ்வொரு சஹாபியை கிடைச்சிட்டாங்க, வெளித்தாங்க. அவருக்கு உதவியா அறிவிப்பில்லாத ஒரு அறிவிப்பில்லாத மக்கள், ஆனா தீனுக்கு அவரை வந்திருக்காங்க, அகதிகளா வந்திருக்காங்க. ஜெயித்தாங்க. சில எப்படி ஜெயித்தாங்க தெரியுமா, மக்காவில் அவர் இருந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி மதீனாவில் ஒவ்வொரு சஹாபியை ஜெயித்தாங்க. இப்ப மக்காவுல இருந்து மத்த கோடீஸ்வரர் ஹதரத் அப்துல் ரஹ்மான் அவங்க எங்க எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர், முழு சொத்தை தீனுக்கு செலவழிச்ச சஹாபி. அபூபக்கர் சித்திக் கையில 5 பேர் அவர் போறார். சில நாவாக சொர்க்கமாக அடையாளப்படுத்தப்பட்ட சஹாபி. அது உமர் நியமித்த ஷூரா 6 பேர் கொண்ட குழு கூட ஒரு முக்கியமான நபர். அவங்கதான் கலீஃபாவா உஸ்மானோட தேர்ந்தெடுத்த சஹாபி. அவர் இது 32 உஸ்மான் ஆட்சி காலத்துல தீனுக்காவடி ஷரீதா என்ற சஹாபி. அவர் அந்த மக்களுக்கு கோடீஸ்வரர் கையோட வராங்க. சிலம் பார்த்தாங்க, மக்களுக்கு கோடீஸ்வரர், இவருக்கு மொத்தம் மதீனான கோடீஸ்வரர் தான் மொத்தம், வேற யார் மொத்தம், அவருக்கு மொத்தம் அவர் தான். மக்காவுக்கு ஒரு 7 சஹாபிகள் தான், மதீனாவில் ஒரு சாதாரண சஹாபியை ஜெயிட்டாங்க. அப்புறம் கோடீஸ்வரர் வந்துருக்காரு. அவருக்கு இந்த கோடீஸ்வரர் மதீனாக்குள்ள தேடினாங்க. பார்த்தாங்க மதீனா ஆகப்பெரிய கோடீஸ்வரர். அதான் சாயத்துக்கு ரபியா ரலியல்லாஹு சாயத்துக்கு ரபியா ரலியல்லாஹு இவர் தான் பொருத்தமானவர், மதீனத்துக்கு கோடீஸ்வரர். அவரை தான் இவருக்கு கொண்டு ஜெயிட்டாங்க. ஒவ்வொரு ஆக்களை நினைச்சு உடம்புல சில சொல்ற வார்த்தை இஸ்தௌபியும் ஹைரன். இதுக்காவது எல்லாத்தையும் விளக்கு வந்துருக்காங்க. பாப்பா கொஞ்சம் இவங்களை எல்லாம் பார்த்துக்கிறது, போராக்களை கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கிறது. இதுக்காக வந்த மக்கள் அல்லாஹ் பாதையில ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு தொழிலை பின்னாங்கிட்டு இந்த வந்திருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கிறது. அல்லாஹ் பாதையில அந்த ஊருக்கு பார்த்து வருவதா 7 மனம் எல்லாம் பார்த்து சில ஆபத்துக்கு சில அந்த வார்த்தையான சொன்னாங்க. இதுக்கு வர மக்கள் எல்லாம் பார்த்துட்டு போவா பாக்கியம் எடுத்து பார்த்து சாபாக்கள் பாக்கியமா எடுத்தாங்க. அந்த மதீனத்து கோடீஸ்வரர் எப்படி பாக்கியமா பார்த்தாங்க தெரியுமா, சுப்ஹானல்லாஹ். பெரிய விருந்தாளியா பார்த்தாரு. சொன்னாரு சாயந்தரம் ரபிரதா வந்து அவங்க கூட்டி போய் சொன்னாரு, அப்புறமா மதீனால வேண்டியாக கேட்டு பாருங்க, என்னை விட கோடீஸ்வரர் ஒரு பெருமையில மதீனாவில் பெருமைக்கு சொல்லுங்க, பெருமைக்கு சொல்லுங்க சொல்லிக்காங்க. வேண்டியாக விசாரிச்சு பாருங்க, என்னை விட வசதிக்காரவர்கள் மதீனாவில் யாரும். அதனால எனக்கு நிறைய சொத்து இருக்கு, அது ஆகப்பெரிய 2 தோட்டம் இருக்கு. 2 போய் காட்டுறது உங்களுக்கு எது விருப்பமோ அதை சொல்லிருக்கு. நான் உங்களுக்கு தந்தது அந்த தோட்டத்தை 10,000 ரூபாய் காட்சி கொடுத்தா பரவாயில்ல, காணியை கொடுக்குறையா கரணிக்கு ஒரு கூட்டுக்கு தானே நானா தம்பி போட்டேன். ஏன் போட்டேன், குடுக்கண்டிய நீரை கொடுக்கண்டிய காட்டினது கொஞ்சாம பாப்பா மூத்தா போயிட்டாரு, மையத்தை வச்சுட்டு பிள்ளைகள் கூட சண்டை சொத்து இருக்கு.
தீன கொடுக்கிறது சீரழிவு மன்னிக்க. இந்த நிலைமை நாங்கள் யாரும் சந்ததிகளை சந்திச்சிடக்கூடாது. எனக்கு எனக்காக வேண்டி என் பிள்ளைகள் கபலுக்கு வரும் வரைக்கும் எனக்கு கையெழுத்து வாசிக்கக்கூடிய சாரியான பிள்ளைகளை உருவாக்குற தளத்தை உழைப்பு மட்டும்தான். எங்கேயும் குழந்தையிலாம் சகாபாக்கள் வேண்டியது குறைக்க எடுத்தாங்க. பிள்ளைகள் வந்தாங்க. ரெண்டாவது வரைக்கும் வச்சாரு. அப்புறமா எனக்கு 2 மனைவி எல்லாம் விட்டு வந்துருக்கீங்க. இது எவ்வளவு காலத்துக்கு நான் மனைவி சேர்ந்தது யாருனாங்க 2 மனைவி இருக்காங்க. 2 கொண்டு காட்டு எது மனசுக்கு பிடிக்குதோ சொல்லிருக்கு. நான் கலாச்சி சொல்லுவாங்க தீத்தா முடிஞ்சதுக்கு பின்னால் முடிச்சுக்கிட்டு எப்படி அவங்க உள்ள சொல்லி பார்க்கணும். எப்படி அவங்க உள்ள மாதிரி மனைவி எப்படி கொடுக்குறையா சகாபாக்கள் நினைக்கிறாங்க. தீனுங்கிறாங்க கூட அதை உள்ள தயார் பண்ண தீர்க்காவடி பாட்டு மக்கள் பெருசு. தீர்க்காவடி அடைகிற மக்களுக்கு உள்ளது சாபங்கள் விடப்படுகிறாங்க. அது அப்புறம் பார்த்தாங்க. அந்த சகாபிக்கு இவர் சொன்ன வார்த்தை பாரதமாக்கி அறிவிக்குமாரி உங்களோட குடும்பத்தில் எல்லாம் வரக்க செய்யட்டும், உங்களோட சொத்துரை வரக்க செய்யட்டும். துல்லனி அரசு பசார மட்டும் எனக்கு காட்டுங்க. உங்களோட சொத்து பணம் அடையும் பாடலாம். எனக்கு யாரும் செய்ய தெரியும். யாரும் செஞ்சுதான் கோடி சொத்து மாறுறேன். கொஞ்சம் பசார மட்டும் காட்டுகளே காட்டி கொடுக்கப்பட்டீங்க. ஒரு சகாபிக்கு கொஞ்சம் கடன் வாங்கி நெய் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. தீனுக்கு விடந்து வந்த மக்கள் எல்லாம் கை உடல்ல அல்லாம் கை உருவாண்டு செய்த நபியோட வாக்கு சொல்லே இல்லை. சில சொன்ன வாக்கு எல்லாம் படப்படத்தா திருப்பி தரவும் தக மாட்டான். விளக்கிக்கு அதுக்கப்புறம் அல்லா கொடுத்த வடம் என்ன தெரியுமா? நெய் வியாபாரம் செஞ்சு அவங்களே ஒரு நாள் சொல்லிடுறாங்க. அல்லா எனக்கு எவ்வளவு சொந்தம் தந்தாண்டா என் கையில கண்ணு தங்கமா மாறுறதை நான் பார்த்துட்டாங்க. கண்ணை தூக்கினாலும் கண்ணு தங்கமா மாறுது வைக்குது. அவ்வளவு சொந்தமா இருந்தான். சில மௌத்துக்கு பின்னால் நபியோட 9 மனைவியிட பராமரிப்பை தன்னை கையில எடுத்த சகாபியாளர் தான். ஒவ்வொரு வருஷம் நபியோட 9 மனைவியும் ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போவார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. சொத்த துன்யாக்கு அழிக்கல, அழிச்சது தீருக்கு தான். அல்லாஹ் திரட்டது சுப்ஹானல்லாஹ். சதகாய் தரப்புல இந்த சஹாபிய பக்கம் பக்கமா 3 பக்கத்துல இவர தீனுக்கு செலவழித்த கட்டங்கள் மிக தெளிவா எழுதப்பட்டிருச்சு. ஆதாரங்கள் சஹாபாக்கள் இப்படி செலவழிச்சு தான் சம்பாதித்த லாபம். அந்த மதீனத்து கோடிச ஒரு சஹாபி இருக்கிறார். ஹதீஸ் கலந்து வந்தார். ஹதீஸ் ஹிஜ்ரி 3 ஷவ்வால் மாதம் 10 மாசத்துல 7 சனிக்கிழமை தான் நடக்குது. 700 சஹாபாக்கள் 3000 காஃபிர்கள். யுத்தத்துடைய சாராம்சம் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. 70 சஹாபாக்கள் ஷஹீத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால சஹாபாக்கள் ஜனாதாக்கள் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. பார்க்காத சகாபாக்கள் ஒரு ஜனாதா வருகிறது. பார்க்காத மதீனால கோடீஸ்வர சாமியை காணல. அந்த வடையை கொடுத்தாரு, கொடுத்தாரு. அந்த பெரிய தோட்டத்தை கொடுக்கறது வந்தார் தீனுக்காவடி. அவரை காணல. ஆனா வந்தாரு. 700 பேருக்கு அவர் வந்தாரு. யுத்தம் முடிஞ்சு ஆளை காணல. ஜனாதாக்கள் கொண்டு வந்து அடிக்கப்படுகிற ஆள் இருக்காரு. பக்கத்துல மதீனாவை சேர்ந்த ஒரு வாலிபர் புள்ள நிற்காரு. 16 வயசுக்குள்ள 14 வயசு 9ஆம் ஆண்டுக்குள்ள. அவர் 8ஆம் ஆண்டுல வந்தாரு. ஸ்கூல்ல படிக்கிறதுனால வயசு 13 வயசு. மதுரைக்கு நடக்கக்குள்ள அவருக்கு 13 வயசு. அப்பயே அந்த சின்ன புள்ள அப்பயே நானும் தீண்ட தக்காலோட பங்கெடுக்கணுமே. உள்ளத்துல இருந்த உணர்வு சகமாக இருந்தால் கொடுத்த விட்டுக்குள்ள மனைவிக்குள்ள இருக்கு. இதைத்தான் கொடுத்த இதுதான் வாழ்க்கையில கொடுத்தாங்க. அதனால 13 வயசுல உள்ள துடிக்குது. நான் இதுக்கு தக்காதாக பங்கெடுக்கணுமே. மாறாது சில அனுமதி கொடுக்கல. அப்ப நீங்க சின்ன புள்ள வரலாம். அடுத்த வருஷம் பார்ப்போம். 14 வயசுல இருக்காரு. 11 வயசுல இஸ்லாத்துக்கு வந்த புள்ளது. சில இந்தியத்துக்கு வந்து மதீனா சேர்ந்ததோட வந்து இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டார். உம்மத்துடைய சொத்தை மாத்தினால் வந்தார். ஒரு ஆற்றலை தீனுக்கு செலவழித்து ஒரு ஹாஃபிதா, ஒரு காரியா, ஒரு ஆலிமா, ஒரு முஃப்தியா, ஒரு முஹத்திதா, ஒரு முஃபஸ்ஸிர், ஒரு காத்திபு வஹியை எழுதுற சஹாபி எல்லாத்தையும் காட்டி அவங்க வந்து இந்த வாடிக்கைக்குள்ள இலக்குமான ஒரு விஷயத்தை தாக்கவா பாட்டு போய் கொண்டார். நல்ல எக்டிவான வெறும் 15 நாள்ல தௌராத்துல அகராவின் வாசை படித்து
பேரே வரும். சில காலத்துல வந்து 14 புத்திமார்கள் திருத்தி பார்த்தா அவங்க பேர் இடையில வரும். செய்தி தாவி வாலிபுள்ள புத்தி நபிமாரின் தலைவர் உயிரோடு இருக்கிற மத்வா கொடுத்துருக்கா. வாரிசுரிமை சட்டங்களை அனந்தர சொத்து மையத்து மூத்தாயின மையத்தின் சொத்தை என்ன செய்யுது? அந்த கலட முன்னோடி வருவான். அப்ரோஹாதி இருக்குமா இந்த முத்திரை பராயுள்ள வாரிசுரிமை சட்டக்கலையில முன்னோடியான சாமி எங்களை மதிப்பு அவங்க மத்வாவை தான் நான் எடுக்கிறேன் வாரிசுரிமை சட்டத்துக்கு. அப்படிப்பட்ட ஆற்றல் அவ்வளவு இருந்து தீன சுமந்தவது தீன தகாதற்கு வந்து நிற்காது. வாலிப வயசுல 14 வயசுல வாதித்தது தீன மட்டும் சுமக்கிறல்ல, அது என்ன அமானிதம். அதடத்துல தீன தகாத பலத்துல விலங்கணும் வந்துட்டாரு. யுத்தம் முடிஞ்சுலாம் பார்க்காம பக்கத்துல நிற்காரு தூக்கிட்டாங்க. மதீனத்துக்கு கோடீஸ்வர சஹாபி சஹாபி ரவி வந்தாரு யுத்தத்துக்கு. ஆனந்த கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க லேட்டா அவங்க நாடுதாரு அவங்க ஊர் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க லேட்டா போக கூப்பிட்டு சொன்னாங்க. செய்தி எதுக்கு அவர் சந்திச்சா என்ன சராக்க கொஞ்சம் நெத்தி வைக்க. நான் சராக் சொன்ன கதவுக்கு சொல்லுங்க. சராக்க சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறாங்க. கைவ தஞ்சிடும் கூட ஆராட்ட விடுவி நீங்கள் எதனை பெற்றுக் கொண்டீர்கள் ஒரு வார்த்தையை அவங்க கேட்டுக்கிறாங்க. நான் சொன்னது கேட்டுக்கிறாங்க. போராட்டம்ல தேடி 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 போடுவான். மகானத்தா ஒரு தொங்கல்ல இருக்கிற ஒரு தொங்கல்ல குற்றுயிராயிருக்காரு. கருத்து துண்டிக்கப்பட்டது. உடம்பு ரத்தத்தால பூசப்பட்டிருக்கு. கடைசி கட்டம் உயிர் என்ன உடம்பு வந்து பிரியல்ல. அந்த கட்டத்தில் போய் சந்திச்சாருல மக்கள் மத்தியிலிருந்து கோடீஸ்வரர் 2 குமரப்புள்ள மட்டும் 2 பொம்பளை மட்டும் அவருக்கு அனந்தரம். 2 பிள்ளை திருமணம் முடிக்கிற வயசுல இருந்து இதுவரைக்கும் திருமணம் முடிச்சு கொடுக்கல. இந்த கட்டத்தில் ஒரு சொத்தை விட்டுட்டு இவ்வளவு பெரிய மதீனத்து கோடீஸ்வரர் எனக்கு இந்த கோடீஸ்வர சொத்து பெருசு இல்லை, ஆனா எனக்கு தீன் பெருசு ஈமான் பெருசுன்னு வந்திருக்காரு. என குமரப்புள்ளை அவ கைவிட மாட்டா. நான் வந்திருக்கேன் தீனுக்கு, அதனால குமரப்புள்ள பெருசுன்னா எனக்கு தீன் பெருசு வந்திருக்காரு. இந்த கட்டத்தில் அந்த வாலிபுள்ள போய் சந்திச்சாரு. சந்திச்சு முதலாவது சலாத்தை எடுத்து வச்சாரு. கண்திறந்து பார்த்தாரு. விளங்கி விட்டாரு. செய்து நம்ம ஊருக்குள்ளதான் வந்திருக்காரு. விளங்கிட்டாரு. சில சலாத்துக்கு தெளிவான பதில் சொன்ன நபியோட போய் சொல்லுங்க இந்த மாதிரி நம்ம அழைப்பு சொல்லாயா. இப்ப உள்ள கேட்டாரு. சொன்னா இப்படி ஒன்று கேட்டு வச்சுன்னா கைப்ப தஞ்சிட்டு கூட ஆகாத கண்டிப்பா நீங்க எதனை பெற்றுக் கொண்டீர்கள் நபியோ கேட்டு வச்சுன்னா சஹாபி சொன்னாரு. செய்தி போய் சொல்லுங்க அஞ்சு துணி அஞ்சன்னா யார் சொல்லுவாங்க. இப்ப நான் சொர்க்கத்துடைய வாசத்தை உணர்ந்து விட்டீங்க போய் சொல்லுங்க. இப்படிதான் ஒரு சஹாபி ஆசத்தை சம்பாதிச்சாரு. அவருக்கு போறதுக்கு முன்னாடி சொர்க்கத்துடைய வாசத்தோட நம்மளுக்கு போன மக்கள் எதனால தெரியுமா? இந்த ஆற்றலை தீனுக்கு செலவழித்தார். இந்த சொத்து தீனுக்கு, இந்த ஆற்றல் தீனுக்கு, பெற்ற பிள்ளைகள் தீனுக்கு, முழு வாழ்க்கை தீனுக்கு அர்ப்பணிக்கிறது. சுபஹானல்லா. அல்லாஹ் முழுக்க முழுக்க தீன உள்ளத்தார் சுமந்து ஈமான சம்பாதிச்சு ஆத்மத்தை அறமாக்கி கொண்ட சஹாபாக்கள். போய் சொன்னது இப்ப நான் சொர்க்கத்துறை வாடகை சொல்லி போட்டு கடைசியா உலகத்துல பேசின ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை பேசி முடிக்காத உயிர் உணவு விட்டு கடல் வரலாற்று பேசின அவர் உலகத்துல கடைசியா பேசின வார்த்தை. இந்த வார்த்தை மட்டும் இந்த கூட இந்த சாராட்சமா உள்ளத்துல கொஞ்சம் சுமந்துட்டு போகணும். அந்த உதவி செய்யும். தியாகத்துடைய மாசத்துல காலத்துக்கு வைக்க போறோம். தீர்ந்த தியாகத்தில் நாங்கள் முன்னெடுக்க நிற்கிறோம். என்ன சொன்னாங்க தெரியுமா? செய்தி நான் சொன்னது நம்மளோட மதீனத்து சஹாபாக்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. என்ன சொன்னது தெரியுமா? லா ருக்ன லக்கும் இன் ஹல்ஸ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஃபீக்கும் ஐனுல் கத்ரி. போய் சொல்லுங்க மதீனத்து சஹாபாக்களை பார்த்து நான் சொன்னது சொல்லுங்க. உலகத்துல வார சந்தர்ப்பத்துல உடம்புல கொட்டக்கூடிய கண் இருக்கும் காலம் எல்லாம் எப்ப கண் வேலை செய்யும் உலகத்துல உடம்புல உயிர் இருந்தாதான் வேலை செய்யும். உயிரினுக்கு காலம் எல்லாம் சொல்லாம சொல்றாங்க. கண் கொட்டக்கூடிய கண் உடம்பில் இருக்கும் காலம் எல்லாம் சொல்லாத தீனுக்கோ நபியவங்களுக்கோ ஏதாவது ஒரு பாதிப்பு வந்திருந்தா அல்லாண்டவங்களுக்கு மன்னிப்பே இல்லைன்ற விஷயத்தை போய் சொல்லிக் கொடுங்க. கடைசி கவனத்தை தெரியுமா? நாங்கள் உயிரை படைய வைக்கலாம், ஆனா தீன் பாதுகாக்கப்படணும். தீன பாதுகாப்ப இருக்கிற சகாபாக்கள் பொறுப்பாக்கிட்டு போறாங்க. இதுதான் கவலை. இந்த குமரக்குள்ளே கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற பொறுப்பு கொடுக்கறாங்க. சொத்தை பங்கு வைக்கிறவருக்கு கொடுக்கல. கொடுத்த பொறுப்பு என்ன? தீன பாதுகாக்கிற பொறுப்பு அமானியத்தை ஒப்படைக்க போய் சொல்லுங்க. உடற்பட உயிர்களுக்கு காரணம் தீனுக்கு புறமான வந்தா அல்லாட்ட மன்னிப்பில் அந்த விஷயத்தை போய் சொல்லுங்க. உயிரை பணைய வைத்தாவது தீன பாதுகாக்கிறோட பொறுப்பு. இந்த பொறுப்பு விளங்காம தான் கிடைக்கும். சக்கராத்துல விளங்கும் வேலை நடக்கிறது.
துனியால ஏமாற்றம் வந்து விடல். அதனால வேளாண்மையாளர் தான் ஒரு சந்தர்ப்பம். மறுபடியும் உழைப்புக்காக எந்த தகுதியும் இல்லாதவங்களெல்லாம் தொடங்கிருங்க. ஏதோ வந்து அவங்க இறந்துருப்பாங்க. அதான் இதுவரைக்கும் வாழ வச்சு நடமாட வச்சிருக்கேன். நம்ம தேசத்தை எத்தனை கவுருக்குள்ள படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகள் அவருக்குள்ள அதான் இதுவரைக்கும் வந்திருக்க சந்தர்ப்பம். இன்னைக்கு நான் வாழ்ந்த காலம் எடுத்துக்கிற ஒவ்வொரு இடத்தையும் அடுத்த இடத்துல நோக்குடைய இருக்குமோன்னு பயப்படுற காலத்துல தான் வாழ வச்சிருக்கேன். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யாரும் சம்பாதிச்சு தீர்க்கு நேரப்பட்டோம். அந்த நஷ்டமில்லாத வியாபாரம் மற்றும் சீரழித்த உழைப்புல உள்ளத்தான சுபப்பம் நான் நிச்சயமா இந்த வாழ்க்கை செய்யணும். தயாராக வச்சாதான் கொஞ்சம் தயாராக நடக்கலாம். உதவி செய்யணும். நாங்கள் தான் தூக்க வேண்டியிருக்கு. ஆனால் எங்களை தான் முறைக்கிறீங்க. இன்னைக்கு நான் தீன சுமக்கிறதுக்கு தயாராகலா. இதுவரைக்கும் உள்ளுக்குள்ள தொழுகை இல்லாமல் தெரிகிற மக்கள் காலாத்தல்ல 35 வீதம் தொழுகிற காலம் மகத்தாங்க 45 வீதம் 50 தாண்டுது இல்லையே. காத்துக்காரிகள் எல்லாரும் 50 வீதத்தை தாண்டுது இல்லை. அரைக்கிற வாசிக்கிற தொழுகல்ல. வீட்டுக்குள்ள பார்த்தா வயசு வந்த பிள்ளைகிற தொழுகையே இல்லை. அதே தொழுகெல்லாம் மூத்தாயிட்டா யார் பாப்பா மகசூல் தொழுகை சொட்டு தள்ளி வந்த வாழ்க்கையில சந்தோஷமா மாறுறதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படும்? அவன் கஷ்டப்படக்கூடாது. நிரந்தரமான வாழ்க்கையில கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சொல்றது. நாங்கள் மட்டும் யார் கவலைப்படுற எப்ப கவலைப்படுறேன்? கொஞ்சம் கவலை சுமப்புங்க. சாப்பாடு சுமப்புங்க. 40 மணியான உழைப்பு, நஷ்டமில்லாத உழைப்பு, பல கவலை இல்லாமல், பேசுகிற பேச்சு இல்லாமல், செய்த தியாகம் இல்லாமல் எதுவும் உண்டாகாது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் யாருக்கு உண்டாகுமா? இன்ஷா அல்லாஹ் நான் இந்த உள்ளத்தால் சுமக்க தயாராகுமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ்